ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ராகி கூழ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஆடி மாசம்னாலே அம்மனுக்கு கூழ் ஊத்துறது ரொம்ப விசேஷம். அது பாரம்பரிய முறைப்படி கரெக்டா எப்படி பண்றதுங்கிறத நாம இப்ப பார்க்கலாம். நிறைய பேர் ஒரே நாள்ல கரைச்சிட்டு அன்னைக்கே காய்ச்சி அன்னைக்கே ஊத்துவாங்க. அது நல்ல டேஸ்ட் இருக்காது. புளிக்க வச்சு பண்ணீங்கன்னா நல்ல டேஸ்டா இருக்கும். அது எப்படி முறைப்படி பண்ணலாங்கிறத நாம இப்ப வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதுக்கு நான் கடையில விக்கிற ராகி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. ஒரே டம்ளர் எல்லாத்துக்கும் அளந்துக்கோங்க. அப்பதான் கரெக்டா உங்களுக்கு வரும். இப்ப 2 டம்ளர் அளவுக்கு ராகி மாவு அளந்து போட்டுக்கோங்க. இப்ப அதே டம்ளர்ல ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுக்கணும். ஆனா முதல்ல 2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாம கரைச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப தண்ணி ஊத்திட்டீங்கன்னா உங்களுக்கு கரைக்கிறப்ப அந்த கட்டிலாம் தட்டுப்படாது. அதுக்காக தான். கரைச்சு நல்லா நைஸா வந்த அப்புறம் நம்ம மறுபடியும் மிச்சம் இருக்கிற தண்ணி 2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம். இந்த மாதிரி நல்லா கரைச்சுக்கோங்க. இப்ப மிச்சம் இருக்கிற 2 டம்ளர் தண்ணிய ஊத்திக்கலாம். இந்த மாதிரி ஊத்திட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டீங்கன்னா, அதாவது நம்ம கூழ் காய்ச்ச போறோம் அப்படின்னா, முன்ன நாள் இந்த மாதிரி கரைச்சு வச்சுருங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா, இது 24 மணி நேரம் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி திறந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா, இந்த மாதிரி நுர தட்டி இருக்கும், புளிச்சிருக்கும். அப்பதான் உங்களுக்கு டேஸ்ட் அருமையா இருக்கும். இப்ப அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுல கூட கலக்கறதுக்கு நான் நொய் அரிசி எடுத்திருக்கேன். குருணைன்னு சொல்லுவாங்க இல்லையா? கடையில விக்கும். கேட்டு பார்த்தீங்கன்னா தருவாங்க. அப்படி இல்லன்னா நீங்க பச்சரிசிய கூட நல்லா குழைய வேக வைக்கிற அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணும் தப்பில்ல. குருணை கிடைச்சதுன்னா குருணை யூஸ் பண்ணிக்கோங்க. இத ஒரு 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். 2 டம்ளர் மாவுக்கு 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். இத நல்லா கழுவிட்டு 1 டம்ளர் தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு முறை கழுவிட்டேன். இப்ப நம்ம எந்த டம்ளர்ல அளந்திருக்கோமோ அதே டம்ளர் வச்சுக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி விட்டு ஊற வச்சுருங்க. அது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ள நாம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அடுப்ப பத்த வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு நல்லா கலக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய கிண்ணமாவே வச்சுக்கோங்க. ஏன்னா வெளியலாம் தெறிச்சு விழும். அதுக்காக தான். இப்ப ஒரு 2 டம்ளர் அதே டம்ளர் 2 டம்ளர் தண்ணி அளந்து ஊத்திக்கோங்க. அது கொதிக்கிறப்ப நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசிய சேர்த்துக்கலாம். ஊற வச்ச தண்ணியும் அதிலேயே ஊத்திருங்க. இப்ப இது ஒரு 1/2 வேக்காடு வெந்தா போதும். அப்புறம் மாவோட சேர்ந்து மறுபடியும் வேகும் இல்லைங்களா? அதனால ஒரு 1/2 வேக்காடு வேகிற அளவுக்கு இது பச்சரிசிங்கிறனால குருணையுங்கிறனால சீக்கிரமே வெந்துரும். ஒரு 10 நிமிஷம் போதும். பாருங்க நல்லா வெந்துருச்சு. மொத்த தண்ணியும் பாருங்க இழுத்துட்டு நல்லா வெந்துருச்சு. இப்ப இதுல நம்ம கரைச்சு வச்சிருக்கிற மாவு கலந்துக்கலாம். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் உள்ள விட்டு கலந்துக்கலாம். ஏன்னா அது தண்ணி மேலோட தேங்கி இருக்கும். கொஞ்சம் கலந்து விட்டுட்டு அப்புறம் உள்ள விட்டுட்டு நிதானமா கலந்துட்டே இருங்க. கலந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டி ஆயிடும். ஆனா விடாம கலந்துட்டு தான் இருக்கணும். அடுப்ப கொஞ்சம் மீடியமாவே வச்சுக்கோங்க. அடி பிடிச்சிரும். இது பார்த்தீங்களா? இப்ப நல்லா கட்டியா வந்துருச்சு. நல்லா அடியில இருந்து சொரன்னாப்புல கலந்து விடுங்க. இப்ப இது ஆறுனவே உங்களுக்கு இன்னும் நல்லா கெட்டியாயிரும். இப்ப மூடி வச்சிரலாம். இப்ப பார்க்க உங்களுக்கு தள தளன்னு இருக்கும். மூடி வச்சுட்டீங்கன்னா, ஆறுனதுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா கட்டியாயிடும். இப்ப ஒரு 2 மணி நேரம் ஆயிருச்சு. பாருங்க. நல்லா டைட் ஆயிருச்சு. கட்டியா இருக்கு. இதுதான் பாரம்பரியமா பண்றது. இத நீங்க ஒரு வாரம் வரைக்கும் வெளியவே ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும்னு கூட அவசியம் இல்ல. வெளியவே வச்சீங்கனாலும் புளிக்க புளிக்க அது ருசி அருமையா இருக்கும். இப்ப இத எப்படி கூழ் மாதிரி கரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணத்துல தனியா ஒரு 2 கரண்டி எடுத்து அந்த களி மாரி இருக்கும் இல்லையா? அத போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களுக்கு கூட தயிர் சேர்க்கணும். புளிச்ச தயிர்லாம் வேண்டாம். நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற தயிரே ஒரு கரண்டி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குடிக்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கரைச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு, இதுல கூட பச்சை வெங்காயம் பொடியா கட் பண்ணி கலந்தீங்கன்னா, சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டா வெங்காய வாசனையோட, தயிரோட வாசனையோட அருமையா இருக்கும். இதுதான்
பாரம்பரியமா நாம பண்ற முறை. இதே மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா, அருமையா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.